டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆங்கிலத்தில் பல நிலைகள் இருக்கிறது. ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் ரொம்ப அடிப்படையான நிலை, அதற்கு அடுத்த நிலை இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆங்கிலம் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். அதை குறித்து சில விஷயங்களையும் டிப்ஸையும் நான் தர இருக்கிறேன். இப்பொழுது ஆங்கிலத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போது அநேகர் சொல்லுவது என்ன அப்படின்னா, ஆங்கில வார்த்தைகள் எங்களுக்கு மறந்து விடுகிறது, நாங்கள் என்னதான் மனப்பாடம் செய்தாலும் அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எங்களுடைய வீடியோக்களில் நிறைய ஆங்கில வார்த்தைகளை பற்றி கொடுக்கிறோம். ஆங்கில வார்த்தைகளுடைய உச்சரிப்பு, அதனுடைய பொருள், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதை நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள். ஒரு தடவை இல்லை, ஒரு தடவைக்கு பல தடவை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு மனதில் நன்றாக பதியும். அப்படி சுலபமாக புரிந்து கொள்ளும் விதமாக நாங்கள் எங்களுடைய வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். சரியா? எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் சொன்னால் அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும். சரியா? பள்ளி மாணவர்களும் ஒரு கேள்வியை படிக்க வேண்டும், அதற்கு பதிலை படிக்க வேண்டும் சொன்னால் அதை பல தடவை திரும்ப திரும்ப படித்து பார்ப்பாங்க, அதை எழுதி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பயிற்சியை மேற்கொள்ளணும். சரியா? ஆங்கில வார்த்தைகள் கற்றுக்கொள்வதிலும் சொல்லப்போனால் மற்ற மொழிகளை காட்டிலும் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது மிகவும் எளிது. பல மொழிகள், கடினமான மொழிகள் உலகத்தில் இருக்குது. நம்ம இந்திய மொழிகளை காட்டிலும் ஆங்கில மொழி கற்றுக்கொள்வது சுலபம். நீங்கள் சொல்லலாம், தமிழ் ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அது தாய்மொழியாக இருக்கனால நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. மற்றபடி புதிதாக கற்றுக்கொள்வதற்கு தமிழ் மிகவும் கடினமான மொழி. ஏன்னு சொன்னால் அதில் இலக்கிய வளம் அதிகமாக இருக்குது. ரொம்ப சிறப்புகள் பெற்ற மொழி. அந்த அதிகமான சிறப்புகள் இருக்கனால அந்த மொழியை கற்றுக்கொள்வதும் ரொம்ப கஷ்டம்தான். சரியா? ஆனால் ஆங்கிலம் அப்படி இல்லை, அதை சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். சரி, நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆங்கில மொழியினுடைய வார்த்தைகள். இதில் ஒரு காரியம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆங்கில மொழிக்கு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தையோட தொடர்புள்ள பல வார்த்தைகள் சேர்ந்துருக்கும். அப்போ ஒரு வார்த்தை நமக்கு நன்றாக தெரிந்தாலே அதோட தொடர்புள்ள வார்த்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு மனதில் வேகமாக பதியும், ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, ஒரு உதாரணத்தை நான் தர இருக்கிறேன். இப்போது சோலார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த சோலார் என்ற வார்த்தை இப்பொழுது தற்காலத்தில் அதிகமாக கேள்விப்படலாம் நீங்கள். சரியா? அந்த சோலார், SOLAR, சோலார் அப்படிங்கிற வார்த்தை. இந்த சோலார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியனை சார்ந்த அப்படின்னு அர்த்தம். சரியா? சோலர் அப்படின்வாங்க. இதனுடைய உச்சரிப்பு சோலர். ஓகேவா? இது எந்த வார்த்தையிலேருந்து வந்ததுன்னா, இது சோல் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது. சரியா? சோல் என்ற வார்த்தை என்ன? இது ஒரு லத்தீன் வார்த்தை, அதாவது ரோமானியர்களுடைய வார்த்தை. ஆங்கிலேயர்கள் ரோமானியர்களிடத்திலிருந்தெல்லாம் நாகரிகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆங்கிலேயர்கள் நாகரிக வளர்ச்சி இல்லாத காலத்தில் ரோமானியர்கள் அவளுடைய நாகரிகமும் கலாச்சாரமும் அவளுடைய இலக்கியமும் பெருகியிருந்தது. சொல்லப்போனால் அவர்கள்தான் அநேக ஐரோப்பிய நாடுகளுக்கு நாகரிகத்தை தந்தது. அப்படி அதன் நிமித்தமாக, அதன் காரணமாக ஆங்கிலேயர்கள் பல வார்த்தைகளை, இந்த லத்தீன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். என்ன சொன்னால், ஒரு காலத்தில் அந்த லத்தீன் மொழி ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷ் நாட்டில் அல்லது இங்கிலாந்தில் அதிகமாக பயன்பட்டு வந்தது. சரியா? அப்போ இந்த சோல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, அது ரோமானியர்களுடைய சூரிய கடவுள், அதை குறிக்கிறது. SOL, சோல். சரியா? அதிலிருந்து வாழ்ந்த வார்த்தை தான் சோலார். அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட அப்படின்ற அர்த்தத்தை அது தருகிறது. ஓகேவா? அப்போ சோலார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சூரியன் சம்பந்தப்பட்டது. சோலார் சிஸ்டம். சரியா?
இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோலார் சிஸ்டம் அப்படின்னா அது சூரிய குடும்பத்தை குறிக்கும். சூரியனும் அதை சுற்றி வருகிற கோள்கள், துணைக்கோள்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? சோலார் சிஸ்டம். சரியா? அடுத்தது இது சம்பந்தமாக இன்னொரு வார்த்தையும் இருக்குது. சரியா? என்ன வார்த்தை? சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய மின் உற்பத்தி அடுக்கு. சூரிய வெளிச்சத்திலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அடுக்குகள். அது ஒரு பலகையாக அதை செட் பண்ணியிருப்பாங்க. வீடுகளுக்கு மேல் கூரையில் அல்லது மொட்டை மாடிகளில், வெட்ட வழிகளில் சூரிய வெளிச்சம் நன்றாக படும் இடங்களில் இவற்றை வைத்து, இவற்றிலிருந்து வயர் கனெக்ஷன் வைத்து அதிலிருந்து மின்சாரம் பெறுகிறார்கள். அதை வைத்து கருவிகளை இயக்க முடியும். வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விதமான ஒரு சோலார் பேனல்ஸ் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்த்தோன்னா நம்ம இன்னொரு வார்த்தையும் பார்க்குறோம். என்னன்னு சொன்னால் செலாரியம். இந்த செலாரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? இதனுடைய உச்சரிப்பு அதுதான், சொலாரியம். சரியா? சோலாரியம் அப்படின்றது இல்லை, சொலாரியம். அப்படின்னா என்ன? நல்ல சூரிய வெளிச்சம் படக்கூடிய ஒரு பெரிய அறை அல்லது ஒரு கூடம், ஹால்னு கூட சொல்லலாம். நிறைய கண்ணாடிகள் பொருத்தப்பட்டு கண்ணாடி வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வரும். நாம் சில வீடுகள், பழைய காலத்து வீடுகளை பார்த்துருக்கலாம். அதில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. மேலேருந்து வெயில் அதுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே வரும். என்ன நேரமாக இருந்தாலும் ஒரு லைட் இல்லைன்னா கூட அங்கே கொஞ்சம் வெளிச்சம் அறைக்குள்ளே வரும். அது மாதிரி வச்சுருப்பாங்க. வெளிநாடுகளில் பல கண்ணாடிகளை வச்சுருப்பாங்க. ஏன்னா அது குளிர் நாடுகள். அவங்களுக்கு அந்த வெயில் தேவை. அந்த வெயில் உள்ளே வந்தால் அந்த இடத்துல ரொம்ப அவங்களுக்கு இதமாக இருக்கும், கதகதப்பாக இருக்கும். அதனால் சில ஓய்வெடுக்கும் அறைகள்லாம் அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுதான் செலாரியம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சூரியனை பற்றி பார்க்கும்போது அதுக்கு ஒரு குணாதிசயம் என்னென்னா, அது தனித்தன்மை வாய்ந்தது. சூரியன் ஒரு சூரியன் தான் இருக்குது. சரியா? சூரியனுக்கு நிகர் சூரியன் தான், தனியாக இருக்கக்கூடியது. சரியா? அப்போ அந்த தனித்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இது பயன்படுகிறது. இந்த சோல் அப்படிங்கிற வார்த்தை, SOLE, அந்த சோல்ன்ற வார்த்தை என்னென்னா தனிப்பட்ட, ஒரே ஒரு அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. சோல் ப்ரொப்ரைட்டர். சரியா? அப்போ ஒரு நிறுவனத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் முதலாளியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் சோல் ப்ரொப்ரைட்டர். சில கம்பெனிகளில் ஒரு 4-5 பேர் முதலீடு செய்து மொத்தமாக எல்லாருமே அதை நிர்வகிப்பார்கள், அதற்கு ஓனராக இருப்பாங்க. அப்படி இல்லாமல், சரியா, ஒரே ஒருத்தர் அதை சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தால் அல்லது அதை சொந்தமாக வைத்து நடத்தி கொண்டிருந்தால் அவர் சோல் ப்ரொப்ரைட்டர். ஓகேவா? அடுத்த வார்த்தை தனியாக பேசி கொண்டிருத்தல். அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? சலிலக்வி. சரியா? இந்த சலிலக்வி அப்படிங்கிறது என்ன? தனியாக பேசி கொண்டிருத்தல். இது எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, நாடகங்களில், பெரும்பாலும் நாடகங்களில் அல்லது திரைப்படங்களில் அந்த படத்தை பார்ப்பவர்கள், நாடகத்தை பார்ப்பவர்கள் புரிந்து கொள்வதற்காக தனிநபர் சில வாக்கியங்களை அவரே பேசிகிட்டு இருப்பார். ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ அல்லது மற்ற கதை மாந்தர் யாரோ ஒருத்தர் அவர் மனதில் உள்ளதை அப்படியே அல்லது அவர் யோசிக்கிறத அப்படியே வார்த்தையாக சத்தமாக பேசுவார். அதுதான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? சலிலக்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த வார்த்தைகளை பார்த்தோம். இது தவிர இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்னென்னா சாலிஸ் அப்படிங்கிற வார்த்தை. இந்த சாலிஸ் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா ஒரு ஆறுதல், கம்ஃபர்ட்டாக இருக்கிறது. ஆறுதல் பரிசுன்றான் இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டத்தில் ஒரு நன்மை உண்டாச்சுன்னா அதுதான் எனக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அல்லது நம்ம ஒருத்தரை ஆறுதல் படுத்துகிறோம். சரியா? சில வார்த்தைகளால் கஷ்டப்படுறவங்கள அவங்கள ஒரு ஆறுதல் படுத்துகிறோம், தேற்றுக்கிறோம். அதுதான் என்னது? சாலிஸ். சரியா? அப்போ இந்த வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். சரியா? என்னென்ன வார்த்தை பார்த்தோம்? சோலார். சரியா? அல்லது சோலர், இது சூரிய சம்பந்தமான சோலார் பேனல். ஓகேவா?
அப்படின்னா என்ன? சூரிய மின் உற்பத்தி அடுக்கு. சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம். செலாரியம், இந்த செலாரியம் அப்படிங்கிறது சூரிய வெளிச்சம் நன்றாக உள்ளே வரக்கூடிய ஒரு அறை அல்லது பெரிய கூடம். அடுத்தது செலிலக்வி, தனியாக பேசி கொண்டிருத்தல். அடுத்தது சாலிஸ், சாலிஸ் அப்படின்னா ஒரு ஆறுதல். ஓகேவா? இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மட்டும் இல்லை, ஏராளமான வார்த்தைகள் இருக்குது. எளிமையாக உங்களுக்கு அதிகம் பயன்படக்கூடிய சில வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். இது தெரிந்தால் நீங்கள் மற்றவற்றையும் கற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதிரியாக சில முக்கியமான குறிப்புகள், டிப்ஸை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்களாக கொடுக்க இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் கொடுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.